வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி திரும்பி நான் ஊரில் இல்லை, நாளைக்கு மெட்ராஸ் வந்துடுவேன். இது இன்றைக்கி லேட்டாக ரெக்கார்ட் பண்ணேன், அதனால் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. 120 பாயிண்ட் மைனஸில் இருந்தது. நான் பார்க்குறச்ச 22,405 இருந்தது மார்க்கெட்டு. ஏறத்தாழ அங்கே தான் க்ளோஸ் ஆகும். நேற்றே நான் சொன்ன மாதிரி நேற்று வந்தது ஒரு டெட் கேட் பவுன்ஸு. நேற்று அமெரிக்காவில் மார்க்கெட் ராக்கெட் மாதிரி மேலே போச்சு. அப்புறம் நம்ம ஊர் பட்டாசு ராக்கெட் மாதிரி கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிடுச்சு. மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிடுச்சு. 1950க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு 4 days இன் அ ரோ S&P 500க்கு. S&P 500 நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. மேலே 3% ஓப்பன் ஆச்சு. டபால்னு ஒரு அடி அடித்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இன்னும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். நைட்லேருந்து டாரிஃப் ஓகே ஸ்டார்டட். இது வரைக்கும் எதெல்லாம் குட்ஸ் எல்லாம் டிரான்சிட்டில் இருக்கோ அந்த டிரான்சிட் குட்ஸ் எல்லாம் எக்ஸாம் பண்ணுவார். இதுக்கு மேலே ஷிப் ஆகிற குட்ஸுக்கெல்லாம் புது ரேட்டு. அதனால் சைனா மேலே 104% டியூட்டி. சைனா ரொம்ப கிளியராக கேல்குலேட்டடாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. யுவான் 19 மாதம் லோ இருந்தது கார்த்தால. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2007 லோக்கு போயிடுச்சு. ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்க்கு முன்னாடி எங்கே இருந்ததோ அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இது ஒரு 17 வருஷம் லோ. இதுக்கு நடுவில் ரூபா அதிபாதாளத்துக்கு விழுந்து 86-69 போயிடுச்சு. 93லேருந்து ரூபாவை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டா எக்ஸ்போர்ட்டு பயங்கரமாக அடிபடும். இந்தியா 85-84ன்னு நடுவில் சில பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க. நான் திரும்பி சொன்னேன், ரொம்ப நாள் தாங்காது பாஸ், பலூனில் காற்று இறங்கிடும். உங்களது எல்லாமே கேபிட்டலு, கம்பெனியும் சொத்தும் விற்றுருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, நாளைக்கு டாட்டா சொல்லிட்டு வெளில போயிடும்னு. இன்றைக்கி 86-61 பார்த்தேன். திரும்பி ஆர்பிஐ வாங்கியிருப்பாங்க 86-50. இது மாதிரி பண்ணாங்கன்னா பங்களாதேஷோட இருக்கிற நம்ம அட்வான்டேஜெல்லாம் காணாமல் போயிடும். பங்களாதேஷியோட கரன்சி டாக்கா ஒரேடியாக கீழே விழும். திருப்பூருக்கு கட்டுற அட்வான்டேஜ் கோயிந்தோன்னு போயிடும். ரியல் வேல்யூ ஆஃப் தி ருப்பி 93-94 கிட்ட இருக்கணும். 93-94 போச்சுன்னா ஏதாவது செய்யலாம். ஆனால் டாலரை விற்றுக்கிட்டே இருந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே இருந்தோன்னா அட் சம் ஸ்டேஜ் இட் வில் கம் ஹோம் டு பைட்டு. எனிவே அது லேட்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு குப்புன்னு கம்பேக் பண்ணிடுச்சு. கார்த்தால 8,265 இருந்தது கோல்டு. இன்னைக்கு ஈவினிங் க்ளோசிங்கில் அப்டேட்டில் 8,415 செக்கும்பா நிற்கிறாங்க கோல்டு. நான் என்ன சொன்னேன், ரூபா கீழே விழும் கோல்டு குப்புன்னு ஏறும்னேன். ரூபா கீழே விழுந்தது, கோல்டு குப்புன்னு ஏறிடுச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் கோல்டு கொஞ்சம் ஏறி இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கோல்டு உங்களுக்கு பெரிய ஆபத் பாண்டவனாக இருக்கும். இது மாதிரி ஒரு க்ரோயிங் அன்சர்டன் மார்க்கெட்டில் தங்கம் வேலை செய்கிற மாதிரி வேறு எதுவுமே வேலை செய்யாது. டாடா ஸ்டீலில் ஒரு பிளாக் டீல் நடந்து இன்றைக்கும் ஒரு 4% கவுந்தது. பட் இதோடலாம் இன்றைக்கி ஹைலைட் நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அண்ணன் மல்ஹோத்ரா வந்துட்டு என்ன சொன்னார்னா, நியூட்ரல்லேருந்து நான் அகாமடேட்டிவ் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டியை ஃப்ளட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ மார்க்கெட்டில் பேங்க்கு, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கெல்லாம் கடன் வேணும்னா கடன் வாங்கிறது ஈஸியாக போயிடும். மார்க்கெட்டில் ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு குறையும். ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு குறையும், லெண்டிங் ரேட்டும் குறையணும். நீங்கள் போய் பேங்க்கில் குடைச்சல் கொடுத்தா தான் ரேட்டு குறையும். நீங்கள் அதான் பேங்க் குறைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்கல, நான் குறைக்கலன்னு விட்டுருவோம். அதனால் பேங்க்கில் போய் குடைச்சல் கொடுத்து உங்கள் ரேட்டை குறைக்க பாருங்கள். இது 2வது ரேட் கட்டு. இதுவும் ரூபாவை அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணும். இதுவும் ரூபாவை கீழே இழுக்கும். அதனால் இப்போதைக்கு 2 ரேட் கட் 6% ஆயிடுச்சு. இந்தியாவில் க்ரோத்து அம்மையார் சொன்ன மாதிரி இருக்காது.
ஆக்சுவல் குரோத்து 6.5% தான் இருக்கும்னு சஞ்சய் மல்ஹோத்ரா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பண்ணுற அண்ணன் மல்ஹோத்ரா நடுவில் ஒரு கேம் ஆட்டார். கோல்டு லோனை பற்றி இன்னும் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் இருப்போங்கிற மாதிரி சொன்னார். உடனே முத்தூட்டு 10% விழுந்துருச்சு. இந்தியா இன்ஃபோ லைன் வந்து ஒரு 6.5% விழுந்துருச்சு. மணப்புரம் 2.8க்கு விழுந்தது. அப்புறம் ப்ரெஷரில் என்ன சொல்லிட்டார்னா, நான் அப்படி சொல்லலை, ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கொண்டு வருவேன்னு தான் சொன்னேன், டைட்டன் பண்ணுவேன்னு சொல்லலைன்னு. உடனே மார்க்கெட் பெல்ட்டி அடிச்சு ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறிடுச்சு. இதில் இன்னும் பல செய்திகள். இன்னைக்கு ஃபார்மா டாரிஃபை பற்றி திரும்பி ட்ரம்ப் டீம் பேசியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃபார்மா மேலே டாரிஃப் போடுவோம், அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கும் சொட்டையர்னு ஒரு அடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே டாக்டர் ரெட்டி, நாட்கோ எல்லாத்தையும் ஒரு அடி அடித்தாங்க. இதில் நாட்கோ இன்னும் பெரிய அடி வாங்கியிருக்கும். ஏன்னா அவங்க அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பைனல் மஸ்குலர் டிசார்டருக்கு ஒரு மருந்து நாட்கோ போட்டிருக்காங்க. அந்த ராஷோட கேஸ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னேன்ல, அதோட மருந்தை வந்து 15,900 ஒரு டோஸுன்னு நாங்கள் விற்க தயார் அப்படின்னு நாட்கோ அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் 10,000க்கு விற்போம்னு சொன்ன ராஷு சும்மா இருக்காங்க. இப்போது டெல்லி ஹைகோர்ட்டில் அப்பேலேட் ட்ரைபியூனலில் அது பெண்டிங்காக இருக்குது. அப்ரூவல் கொடுத்துட்டா 2,4 லட்சம் ஒரு டோஸுங்கிறதுக்கு 15,000 ரூபா டோஸுன்னு வந்துடும் மருந்து. அதுக்கப்புறம் அந்த 16 கோடி இன்ஜெக்ஷனுக்கு எப்போ இறக்க போகிறாங்க காம்படிஷன்னு தெரியல. பட் ஓவராலாக ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹெவி ப்ரெஷரில் இருக்கும். ஐடி ஸ்டாக்ஸும் ப்ரெஷரில் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் ரிசெஷன்னா நம்மளுக்கு இங்கே புரிஞ்சுக்கும். இப்போது ரிஷி சுனக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இங்கிலாந்து. வெறும் 44 நாள் தான் இருந்தாங்க. அவங்களோட கிளைம் டு ஃபேம் என்னென்னா, ராணி செத்து போனபோது அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அவங்க பேர் லிஸ் ட்ரஸ் அப்படின்னு. ட்ரம்ப்பு மாதிரி கூக்காக ஏதோ பாலிசி பண்ணி அந்த பாலிசியை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு 44 நாளில் அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை அவங்க வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் அமெரிக்கன் சிஸ்டமில் இல்லை. அது ரப்பர் மாதிரி இழுத்து ரொம்ப படுத்தி தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு ஒரு ஆர்டிக்கலில் இவங்க நியூயார்க் டைம்ஸில் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி வந்து வேறு என்ன பெரிய நியூஸு, கோல்டு ரிக்கவரிங்கிறது ஒரு நியூஸு. இந்த சமயத்தில் லாரி ஃபிங்க், யார் பிளாக் ராக் அப்படிங்கிற கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்தாங்களோ, அவர் ஒரு மார்க்கெட்டை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த லாரி ஃபிங்க்கும் பிளாக் ராக்கும் யாருன்னா, ஜியோவோட சேர்ந்து இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ண போகிறோன்னு சொன்னாங்களே, அவங்களே தான். அவங்க வந்து உலகத்தில் லார்ஜஸ்ட்டு ஃபண்டு மேனேஜர் அவங்க தான். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு அவங்களது தான் ஹையஸ்ட்டு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டில் நேற்று பவுன்ஸ் வந்தது, இன்றைக்கி பவுன்ஸ் வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த மார்க்கெட்டு இதில் பெருசாக வந்து இதெல்லாம் நம்ப முடியாது. ரெசெஷன் வரும்னு மார்க்கெட்டுக்கு தோணிட்டுனா அண்ட் விலை இன்ஃப்ளேஷன் ஏறிட்டுனா இங்கேருந்து ஒரு 20% விழும் அப்படிங்கிறார். இப்போ 4948 அப்படின்னு இருந்த ஸ்டாக்கு 20% கீழே விழுந்ததுன்னா S&P 500 இன்னொரு 1000 பாயிண்ட்டு கீழே விழும்னு அவர் சொல்கிறார். நம்மளது இங்கேருந்து ஒரு 20% விழுந்ததுன்னா ஸோ 4,400 பாயிண்ட் விழுங்கிறாரு. பட் இது கரெக்டாக 20-20 வருமா, 20-10 வருமா, எப்படி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் லாரி ஃபிங்க் என்ன சொல்கிறாருன்னா, எஸ் நரேன் மாதிரி இந்த மார்க்கெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இந்த மார்க்கெட்டில் பெருசாக பணத்தை போட்டுறாதீங்கன்னு. இதனால தான் உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குங்க, டிஃபன் காஃபிக்கு மேலே போகாதீங்க, இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கும்னு. பரவாயில்ல, நான் நல்ல கம்பெனியில் இருக்கேன். லாரி ஃபிங்க்கும் அதையே சொல்கிறாரு. ஸோ இப்போ ஃபியூஷன் ஃபைனான்ஸுக்கு ஃபுல்லாக ரைட்ஸ் இஷ்யூவை வான்பர்க் பின்கஸும் அதர் ஷேர் ஹோல்டர்ஸும் தான் கொடுக்கணும். இல்லாட்டா அந்த இஷ்யூ டிவால்வ் ஆகிடும். அதே மாதிரி வான்பர்க் பின்கஸ் வந்து பேங்க் பண்ணி
இந்தியாவில் பெரிஃபரல்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த இயர் ப்ளக்ஸு, இந்த காதில் கேட்குற ஃபோனு, ஹெட்ஃபோனு, போட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த போட்டு வந்து சீக்ரெட்டாக ஒரு டிராஃப்ட் ரெட் ஹெட்டிங் ப்ராஸ்பெக்டஸ் போட்டிருக்காங்க. நாங்களும் ஐபிஓ வரப்போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓ எப்போ வருங்கிறது நம்மளுக்கு தெரியல. அடுத்தது, இது மாதிரி ஒரு டஃப் மார்க்கெட் டைமில் செப்டம்பருக்குள்ள டாடா கேபிட்டலோட ஐபிஓ வரும். டாடா கேபிட்டல் எப்படி அந்த ஷேரை ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். போன வருஷம் கிடைச்ச வேல்யூவேஷனுக்கும் இந்த வருஷம் கிடைக்க போகிற வேல்யூவேஷனுக்கும் டாடா கேபிட்டலுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நிஃப்டி 50ல் அவங்களோட 6 கம்பெனியுமே 1.5 லட்சம் கோடிக்கு மேலே வேல்யூ போயிடுச்சு. இது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டீப் வேல்யூவேஷன் தான் காரணம். இருந்தாலும் மார்க்கெட்டில் ப்ரெஷரில் இன்னும் விழும். இந்த டாடா கேபிட்டல் வந்து டைம் பவுண்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, செப்டம்பருக்குள்ளே நீங்கள் டெஃபினட்டாக ஃபைல் பண்ணணும்னு. ஸோ செப்டம்பருக்குள்ளே மார்க்கெட் எவ்வளோ வீக்காக இருந்தால் மேபி நம்மளுக்கு டாடா கேபிட்டல் ஷேர் லோவர் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸு போன குவார்ட்டர் நம்பர் 3 மாத நம்பர் எடுத்து பார்த்தோன்னா பஜாஜ் சேதக் தான் நம்பர் 1 பிளேயராக வந்துட்டார். டிவிஎஸ்ஸு நம்பர் 2 பிளேயர் ஆகிடுச்சு. பஜாஜ் சேதக்கு நிஜமாகவே 3800 டீலர்ஷிப்பும் சர்வீஸ் சென்டர்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப நாள் இருக்கிறவங்களாம் இருக்கிறதுனால அவங்களால குயிக்காக டிஸ்ட்ரிபியூஷனை ரோல் அவுட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷத்தில் 1 லட்சம் வண்டி விற்றுருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வருஷம் ஹோண்டாவும் மார்க்கெட்டில் இறங்குவாங்க, அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு பஜாஜ் 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் குறையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்டு ஹெவி ப்ரெஷரில் இருக்குது. இறங்கினா கன்சிடர் பண்ணலாம். பஜாஜும் டிவிஎஸ்ஸையும் பற்றி, ஓலாவை பற்றி பேசாமல் இருக்கிறதே பெட்டர். ஸ்விக்கி வந்து மேக்ஸ் சேவர் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அப்ஃப்ரண்ட் ஏதாவது எத்கிஞ்சித்து உங்கள்கிட்டேருந்து வாங்கலாமான்னு பார்க்குறான். அதனால் அது சக்ஸஸ் ஆகிடும்னு 3% ஏற்றிருக்காங்க ஸ்டாக்கை. இது மாதிரி பண்ணிலாம் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாளைக்கு ஆம்பிடுவான்னு இதெல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில் வந்துடும். ஸ்டெடி ஸ்டேட்டில் ப்ராஃபிட்ஸ் பண்ணுற நிலைமையில் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இல்லை. இதை தான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன். ஓவரால் மார்க்கெட் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். நம்மளுக்கு அப்பப்போ வாங்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். பட்டாஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஐடிசி நேற்று விழுற மாதிரி விழுந்து இன்றைக்கி 6% ஏறிடுச்சு. ஐடிசி இன்னைக்கு கார்த்தால 418 ட்ரேட் ஆகிருந்தது. செக்கும்பாக நிற்குது. சென்செக்ஸும் நிஃப்டியும் கிராஷ் ஆன இந்த இயரில் ஐடிசி மேலே போயிட்டே இருக்குது. அலாங் வித் கோல்டு, ஐடிசி தான் டிஃபென்சிவ் புல்வர்க்கு. இதுதான் நம்மளோட லாஸஸ்க்கு ஓரளவுக்கு நிறுத்தி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நாங்கள் 4 சப்போர்ட்டிவ் சேனல்ஸ் வச்சுருக்கோம். பைசா போல்தாயின்னு ஹிந்திலையும், மணி மாத்துலுன்னு தெலுங்குலேயும், மணி மாத்து அப்படின்னு கன்னடாலேயும், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்துலேயும் வச்சுருக்கோம். இந்த 4லேயுமே இங்கே வர கண்டென்ட்டு அப்டேட் ஆகும். இதை உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்தந்த லிங்காக ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பார்க்க வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.